நம்மள நிறைய பேர் வீட்டுக்காக ஹோம் லோன் எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்மளோட பணம் 10லேருந்து 20 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து லாஸ் பண்ண பெரிய ஒரு வாய்ப்பா அமையுது. இந்த வீடியோல நம்ம பண்ற 5 பிக்கஸ்ட் ஹோம் லோன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொல்ல போறேன். ஸோ அந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்றது மூலமா உங்களோட பணத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்சம் வரைக்கும் உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 1, சூசிங் லாங் டென்யூர். ஸோ நம்ம பேங்க்ல ஹோம் லோன் எடுக்கும்போது டென்யூர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பேங்க்ல கேட்டு நம்ம அப்படியே போட்டுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20லேருந்து 25 வருஷம் மேக்ஸிமம் டென்யூர் வந்து நம்ம போட்டுப்போம். ஸோ பேங்க்குமே வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து இஎம்ஐ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஓகே பண்ணிடுவோம். ஆனால் இங்கே தான் வந்து பிக்கஸ்ட் ஃபைனான்சியல் மிஸ்டேக் வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ அது என்னென்னு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் மூலிமா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க, லோன் அமௌண்ட் வந்து 40 lakhs, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9% போட்டுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஸோ டென்யூர் வந்து 20 years, இஎம்ஐ அமௌண்ட் ஒரு 36,000 வரும். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 40 lakhs பக்கம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 lakhs வந்துடும் டோட்டலாக, இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எல்லாம் சேர்த்து. ஆனால் அதுவே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் இஎம்ஐ வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் போட்டுருவோம். ஸோ சேம் சுச்சுவேஷன், ஆனால் லோன் டென்யூர் மட்டும் 20 வருஷம் இல்லாமல் 30 வருஷமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் பார்ப்போம். இஎம்ஐ அமௌண்ட் வந்து அங்கே 36,000, இங்கே வந்து 32,000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஒரு மாதமும் இஎம்ஐ அமௌண்ட்டில். ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சுச்சுவேஷனில் 40 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டின அதே இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 60 லட்ச ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 4,000 சேவ் பண்ண நினச்சி நம்ம வந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக வேஸ்ட்டாக நம்மளோட பணம் வந்து 20 லட்ச ரூபா வந்து நஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டென்யூர் போகாதீங்க. உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட இஎம்ஐயும் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது போனஸ் வருதுன்னா அந்த அமௌண்ட் வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறனால உங்களோட அமௌண்ட் வந்து லட்சக்கணக்கில் சேவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்தடுத்து இதை பற்றிலாம் வந்து தெளிவாக ப்ரீ பேமெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து தெளிவாக போடுறேன். மிஸ்டேக் நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் லோன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. ஸோ ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு பில்டரை பார்ப்போம், நமக்கு பிடிச்ச வீடு ஏதோ அதை செலக்ட் பண்ணுவோம், அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணிவிடுவோம். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோனுக்கு வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியுமா? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. பேங்க்ஸ் வந்து யூஸ்வலாக 80% தான் வந்து லோன் தருவாங்க. ஸோ 60 லட்சம் இன்ட்டு 80% போட்டால் அரௌண்டு 48 lakhs வருது. ரிமைனிங் இருக்கிற இந்த 12 lakhs வந்து நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஓகே தான். ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா ஒரு 10 லட்சம் 12 லட்சமாக கையில் வச்சிருப்பீங்க. ஸோ 12 lakhs வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்டிடுறீங்க. இங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டே வந்து இருக்குது. பேங்க்ஸ் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மட்டுமே வச்சு வந்து லோன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பேங்க்ஸ் செக் பண்ணுறது உங்களோட சேலரி, அப்புறம் உங்களோட எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ எவ்வளோ போயிட்டுருக்கு, உங்களோட சிபில் ஸ்கோரு, அப்புறம் உங்களோட ஏஜ், உங்களோட ஜாப் ஸ்டேபிள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து தான் உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி வந்து ஒரு 35,000 இருக்குன்னா பேங்க் எவ்வளோ அமௌண்ட் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? உங்கள் சேலரியிலேருந்து 40லேருந்து 45% தான் மேக்ஸிமம் இஎம்ஐ வந்து உங்களால் கட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 35,000 இன்ட்டு 40% போட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 14,000 வரும். ஸோ இந்த 14,000 அமௌண்ட்டு அதுக்கான லோன் அமௌண்ட்டை தான் பேங்க்கில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக கொடுப்பாங்க. அதாவது ஒரு 18 லட்சம் இருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஹோம் லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோன் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 லட்ச ரூபா தான். 20 லட்ச ரூபான்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் முன்னாடியே கட்டினது ஒரு 12 லட்சம், ஆல்மோஸ்ட் ஒரு 32 லட்ச ரூபா தான் ஆச்சு. ஸோ மீதி அமௌண்ட்டு, ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து பெரிய ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற நிறைய பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து திருப்பி தரமாட்டாங்க. நீங்கள் ஒரு 2 லட்சம் கட்டியிருப்பீங்க, இல்லை 5 லட்சம் எவ்வளோ கட்டுறீங்களோ அது நிறைய பில்டர்ஸ் இப்போது திருப்பி தரமாட்டாங்க. ரியாலிட்டியில் பேங்க் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்கம்மை தான் வந்து பார்ப்பாங்க. அது எவ்வளோன்னு பார்த்துட்டு தான் லோன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பேங்க்குக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி மட்டும்தான். உங்களோட இன்கம் தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் ஆகுதுன்னு பேங்க்ல செக் பண்ணுங்க. ஸோ பேங்க்ல நீங்க ப்ரீ அப்ரூவல் எடுத்துக்கலாம், எவ்வளோ லோன் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து இருக்காது. மிஸ்டேக் நம்பர் 3, நாட் நெகோஷியேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இப்போ தெளிவாக இருக்கிறவங்க பேங்க்ல லோன் எடுக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க கொஞ்சம் பேர். பட் இந்த ஹோம் லோன் இதை பற்றி சரியாக நாலேஜ் இல்லாதவங்க பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9% அப்படின்னு சொல்லும்போது கிளைண்ட் வந்து ஆமாம் ஓகே சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிறனால அவருக்கு எவ்வளோ வந்து நஷ்டம் ஆகுதுன்னு இப்போ வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா நான் சொல்கிறேன். லோன் அமௌண்ட் வந்து ஒரு 50 lakhs இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9%, டென்யூர் 20 years, இஎம்ஐ அமௌண்ட் வந்து 45,000. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவர் எவ்வளோ பே பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 58 lakhs வந்து அவர் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து பே பண்ணுவார். இதுவே வந்து அவர் ஒரு 0.5% கம்மி பண்ணி கேட்டிருந்தா அவரோட அமௌண்ட் வந்து எவ்வளோ சேவ் ஆகும்னு இப்போ பார்க்கலாம். சேம் சுச்சுவேஷனில் இஎம்ஐ அமௌண்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 58 lakhs வந்து பே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 0.5 அவர் கம்மி பண்ணனால இன்ட்ரெஸ்ட் வந்து 52 to 53 lakhs மட்டும்தான் அவர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவர் பண்ணியிருந்தாருன்னா அவரோட மணியில் 5 lakhs வரைக்கும் அவர் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ மக்கள் வந்து பேங்க் ஆஃபீஸர் சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நெகோஷியபிளான்னு கேட்டிங்கன்னா நெகோஷியபிள் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும்போது, உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களோட சேலரி வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நெகோஷியபிள் பண்ண முடியும். பேங்க் சைடில் இன்ட்ரெஸ்ட்டையே அவங்க கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண தான் அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போது ஸோ 3 பேங்க் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே வந்து நெகோஷியபிளா அப்படின்னு கேட்டுக்கங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வந்து கேளுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா 5 to 10 லட்சம் வரைக்கும் உங்களோட பணத்தை வந்து உங்களோட வந்து சேவ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 4, இக்னோரிங் ஹிடன் சார்ஜஸ். ஹோம் லோனில் நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் லீகல் சார்ஜஸ், அப்புறம் டெக்னிக்கல் சார்ஜஸ்ஸு, அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜஸ்ஸு, லோனுக்கான இன்சூரன்ஸு, அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ், என்பிஎஃப்சி இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சார்ஜஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹோம் லோன் எடுக்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு 80,000லேருந்து 1 lakh வரைக்குமே வந்து இதோட சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து இருக்கும். சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா லோன் அமௌண்ட் வந்து ஒரு 40 lakhs, 0.5% போட்டிங்கன்னா அரௌண்ட் 20,000 ரூபா வரும். லீகல் ஃபீஸ் வந்து ஒரு 8,000 ரூபா வரும். டெக்னிக்கல் ஃபீஸ் ஒரு 5,000, டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 2,000, இன்சூரன்ஸ் ஒரு 15,000 to 20,000 ரூபா வரும். ஸோ டோட்டலான ஹிடன் சார்ஜஸ் மட்டும் 50,000லேருந்து 70,000 வரைக்குமே வந்து இந்த சார்ஜஸ் எல்லாமே வரும். மை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து சேங்ஷன் லெட்டர் எடுத்த அப்புறமா தான் அதோட என்னென்ன சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாயிலே பேசிகிட்டு இருந்தால் தெரியாது. சேங்ஷன் லெட்டர் எடுத்த அப்புறமா தான் எவ்வளோ ப்ராசஸிங் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, இந்த லீகல் ஃபீஸு எல்லா ஹிடன் சார்ஜஸுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வந்து அளந்து பார்ப்பாங்க. லீகலில் உங்களோட பேப்பர்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சார்ஜஸ் வந்து போட்டு தான் ஆகணும். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. பட் இது எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோன் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, லீகல் சார்ஜஸ் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்து வராத வந்து நம்ம தடுக்க முடியும். ஃபைனலாக மிஸ்டேக் நம்பர் 5, நாட் டூயிங் ப்ரீ பேமெண்ட். அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ரெகுலராக நம்ம இஎம்ஐ கட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ப்ரீ பேமெண்ட் அது இன்னொரு அமௌண்ட்டை நம்ம கட்டுறது மூலிமா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இது நிறைய பேங்க்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும், போனஸ் வந்தாலும், எந்த ஒரு அமௌண்ட் வந்தாலுமே இந்த ப்ரீ பேமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பண்ணாதனால தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ அது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு வந்து புரியும். லோன் அமௌண்ட் வந்து 50 lakhs, இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, டென்யூர் வந்து ஒரு 20 years இருக்குது, இஎம்ஐ அமௌண்ட் வந்து 45,000. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 58 lakhs வரும். 50 lakhs லோன் எடுத்ததுக்கு ஆல்மோஸ்ட் 1 crore மேலே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் எல்லாம் சேர்த்து வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவே அவர் ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தா அவரோட அமௌண்ட் எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயர் அவர் வந்து 1 லட்ச ரூபா வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 20 வருஷமா போட்டிருக்கிற அவரோட லோன் டென்யூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12லேருந்து 13 வருஷமா வந்து ரெடியூஸ் ஆக நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சின்ன விஷயத்தை அவர் பண்றது மூலியமா அவர் ஒரு 12லேருந்து ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் அவரோட அமௌண்ட் வந்து அவரால் வந்து சேவ் பண்ண முடியும். இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேங்க் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரீ பேமெண்ட்டுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதை என்னன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ பேமெண்ட் வருஷத்துக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து பண்ணணும். சப்போஸ் ஏதாவது போனஸ் வருது அப்படின்னா அந்த வந்து நீங்கள் வந்து போய் பே பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து பிரின்சிபல்லே வந்து கம்மி பண்ணிப்பாங்க. இயருக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்கள் வந்து இந்த ப்ரீ பேமெண்ட் வந்து பண்ணுறது நல்லது. ஸோ ஹோம் லோனில் இஎம்ஐ மட்டுமே நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட்டு. அதுவே நீங்கள் இந்த ப்ரீ பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ அதனால் ப்ரீ பேமெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். உங்களோட சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. உங்களோட இன்கம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஜாப்க்கு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பே ஸ்லிப்பு, போனஸ், இன்சென்டிவ் இது எல்லாமே வந்து எடுத்து வைங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களோட இன்கம் வந்து பேங்க்ல வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு வேலிடான இன்கம் ப்ரூஃபாக வந்து பேங்க் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பேங்க் வந்து உங்களோட லோன் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே விக்கி வாசு ஃபைனான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.